குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைசஸ்ங்க. எஸ், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஃபேட், அதாவது அவங்க டிஷர்ட்ஸ் போட்டாலோ இல்லை ப்ளவுசஸ் போட்டாலோ அவங்களுக்கு வந்து தனியாக பல்ஜ் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? அப்போது இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம், இல்லை நின்றுக்கலாம். ஸோ நின்ன இடத்துல இருந்தே காமாக இந்த எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கையை வந்து நீட்டிக்கோங்க. இப்படி நீட்டிட்டு மெதுவாக இப்படி கொண்டு வரணும். ஸோ பின்னாடி நீங்கள் கொண்டு வரும்போது இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி வரணும். ஓகே, ஸ்டார்ட். இது ஒரு 23 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்க. பின்னாடி நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். நெக்கு வந்து எந்த மூமெண்ட்டும் பண்ணக்கூடாது, வெறும் கை மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு உங்கள் கையை இப்படி வெளியே கொண்டு போயிட்டு இப்படி உள்ளே கொண்டு வரணும். ஸ்டார்ட். உள்ளே கொண்டு வரும்போதும் நீங்கள் அந்த ஸ்குவீஸ் பண்ணணும். இதுவும் 20 டைம்ஸ் பண்ணலாம். உங்கள் ப்ரீதிங் வந்து நார்மலாக இருக்கணும். பிரெத்தை வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஸோ மூச்சு பிடிச்சி நீங்கள் எந்த எக்ஸசைஸஸும் பண்ணக்கூடாது. நெக்கு வந்து நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கோங்க. சின் டக்கின் பண்ணி நெக்கை கீழே இப்படி குமிஞ்சோ இல்லை ரொம்ப நிமிந்தோ பண்ணிங்கன்னா நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கையை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்விம் பண்ணுற மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு திருப்பி பாமை இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்கள் 2 கையும் பின்னாடி இப்படி கிளாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஷோல்டர்ஸை இப்படி பின்னாடி கொண்டு போகணும், அப்புறம் முன்னாடி. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 கையும் தலையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு வந்துட்டு பின்னாடி நல்லா ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸும் நீங்கள் 20 ரெப்பிட்டேஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான பேக் ஃபேட் அண்ட் அன்னெசரி ஃப்ளாப்ஸ் எல்லாமே அங்கே கம்மியாகும். ஸோ எந்த எக்ஸசைசஸும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெகுலராக ஒரு 20 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட பேக் ஃபேட் கம்மியாகி நல்லா ஸ்லிம்மாகவும் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.